நம்ம அளவுக்கு சரிக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு செயலை சிறப்பாக செய்கிறாங்க, அதை பார்த்து நம்மளும் அந்த செயலை சிறப்பாக செய்யணும்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. அது உங்களுக்கு சில சமயங்களில் அவமானத்தை தேடித்தரும். 3 துறவிகள் இருந்தாங்க. தவம் பண்ணுறதுக்காக ஆற்றுக்கு நடுவில் போய் ஒரு பாறை மேலே அமர்ந்து 3 பேரும் தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு மழை பெய்ய ஆரம்பித்தது. முதல் துளி அவங்க மேலே பட்டோன்னே ஒரு துறவி எந்திரிச்சார். தன்னோட துணி காய போட்டிருக்கதாகவும் அதை எடுத்து நான் வைக்கலை அப்படின்னா நனைஞ்சிரும், வேறு துணி என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு விறுவிறுன்னு அந்த ஆற்று மேலே நடந்து போய் துணி எடுத்து உள்ளே போட்டார். 2வது துறவி எந்திரிச்சார். நான் படிச்சுட்டு இருந்த புக்கு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், நான் எடுத்து உள்ளே வைக்கணும் அப்படின்ட்டு அவரும் அந்த பாறையிலேருந்து எந்திரிச்சு தண்ணி மேலே விறுவிறுன்னு நடந்து போய் அந்த புக்கை எடுத்து மடத்துக்குள்ளே வச்சுட்டார். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த 3வது துறவி, நம்மளும் இவங்க 2 பேரும் ஏதோ தவ வலிமையில் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கும் அதுக்கு சவர்க்கி சமமான தவ வலிமை நம்மக்கிட்ட இருக்குது, நம்மளாலையும் தண்ணி மேலே நடக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு உறுதியோடு அந்த பாறையிலேருந்து எழுந்திரிச்சு தண்ணி மேலே காலை வச்சு 2 ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல, தண்ணிக்குள்ளே போயிட்டார். என்ன நம்ம தவ வலிமை என்ன அவங்களோட குறைஞ்சி போச்சா அப்படின்ட்டு மறுபடியும் பாறைக்கிட்ட வந்துட்டு மறுபடியும் மீண்டும் அதை முயற்சி பண்ணுறாரு. மறுபடியும் தண்ணிக்குள்ளே போகிறாரு, மறுபடியும் முயற்சி பண்ணுறாரு, மறுபடியும் தண்ணிக்குள்ளே போகிறாரு. இதை கரையில் இருந்து பார்த்துட்டு இருந்த அந்த 2 துறவிகள்கிட்ட முதல் துறவி 2வது துறவிகிட்ட சொன்னார், ஏன்பா எங்கெங்கே அந்த ஆற்றுல கல் இருக்குன்னு நீ அவர்கிட்ட சொல்கிறது இல்லையா? பாரு, அவருக்கு ஏதோ அவசரம் போல், அவர் கரைக்கு வர முடியாமல் தண்ணிக்குள்ளேயே விழுந்து விழுந்து கஷ்டப்பட்டுருக்காரு. நீ எங்கெங்கே பாறை இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா அவரும் நம்மளை மாதிரி அந்த பாறையில் கால் வச்சு நடந்து வந்துட்டுருப்பார்ல அப்படின்னு அந்த துறவி சொன்னார்.